வணக்கம் நண்பர்களே. நாளைய தினம் பௌர்ணமியாக இருக்கிறதுனால எந்த ராசிக்காரர்களுக்கு யோகம் தரும் நாளாக அமைய போகுது, எந்த ராசிக்காரர்களுக்கு என்ன தீங்கு விளைவிக்க போகுது அப்படிங்கிறது தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பதிவில் சொல்லியிருக்க கருத்துக்கள் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக அமையும் அப்படின்னு நம்புகிறோம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வைக்கிறதன் மூலம் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோ பதிவுமே நோட்டிஃபிகேஷன் மூலம் உங்களை உடனுக்குடன் வந்தடையும் நண்பர்களே. அது மட்டும் இல்லாமல் பௌர்ணமி தினத்தில் முதல்ல என்ன சிறப்பு இருக்குது, இந்த தினத்தில் என்ன செஞ்சால் சிறப்புகள் பெற முடியும் அப்படிங்கிறத முதல்ல பார்க்கலாங்க. தமிழ் மாதங்களில் 12 மாதத்துலேயுமே வரக்கூடிய ஒவ்வொரு பௌர்ணமி திதிக்குமே சில விசேஷமான வழிபாடுகள் இருக்குங்க. அதன் மூலம் பல விரதங்கள் அடங்கிய நாளாகவுமே நன்னாளாகவுமே இந்த நாளை பார்க்க முடியுதுங்க. ஒவ்வொரு மாதத்துலேயுமே வரக்கூடிய பௌர்ணமி தினத்துக்கு அதற்குரிய கோவிலில் பெரிய திருவிழாக்கள் நடக்கிறத நாம் பார்த்துருப்போம். பௌர்ணமி அப்படிங்கிறது முழு நிலவு வானில் பிரகாசமாக தோன்றும் ஒரு அற்புதமான நாள்னே சொல்லலாங்க. இந்த நாளில் நல்ல அதிர்வலைகள் ஏற்படுங்க. அப்பேற்பட்ட சக்தி மிகுந்த இந்நாளில் தேவி வழிபாடு செய்கிறது ரொம்ப நல்லதுங்க. இது தீய சக்திகள் இருந்துக்கிட்டு நம்மளை இருந்து காக்கிறதுக்குமே தெய்வ வழிபாடு ரொம்ப உறுதுணையாக இருக்குங்க. அம்மன் கோவில்களுக்கு சென்று பௌர்ணமி நன்னாளில் வழிபாடு செய்வதால் இதுவரைக்கும் நம்மளது வாழ்வில் ஏற்பட்ட அனைத்து கஷ்டங்களையும் தீர்க்க அம்மன் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அம்மன் ரொம்பவும் பிடிக்கும் என்றால் இந்த வீடியோ பதிவின் கமெண்ட்ல அம்மன் போற்றி என 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. அந்த அம்மனது அருள் உங்களுக்கு பூரணமாக கிடைக்க நாங்களும் பிரார்த்தனை செஞ்சுக்கிறோம். மேலும் வீட்டில் விளக்கேற்றி லலிதா சகஸ்ரா நாமம் சொல்லி வழிபடுறது வீடு மனை முதலான செல்வங்கள் வாங்குகிற பாக்கியத்தை கொடுக்குங்க. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு பௌர்ணமியிலுமே மாலை நேரங்களில் சந்திரன் தோன்றும் வேளையில் வீட்டில் சர்க்கரை பொங்கல் நெய்வேத்தியம் வச்சு அம்பாளை ஆராதனை செஞ்சு பூஜை செய்கிறது ரொம்பவும் விசேஷமாக பார்க்கப்படுதுங்க. இப்படி நீங்கள் பூஜை செஞ்சுட்டு வருவதன் மூலம் என்ன நன்மை நடக்கும் அப்படின்னு பார்த்தா, தம்பதி இடையே ஒற்றுமை மேலோங்க அம்மன் உங்களுக்கு ரொம்பவும் உறுதுணையாக இருப்பாங்க. இதுவரைக்கும் இருந்த பிரச்சனைகள் அனைத்தையுமே விளக்கி உங்களை இன்பமுடன் வாழ நீங்கள் பௌர்ணமி திதியில் அம்பாள் வழிபாட்டை உங்களது வீடுகளில் செய்வது ரொம்பவும் சிறப்பான ஒன்றா கருதப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் பௌர்ணமி நாளில் எந்த பௌர்ணமியில் என்ன விரதம் இருந்தால் என்ன சிறப்பு பெற முடியும் அப்படிங்கிறத நாம் தொடர்ந்து பார்க்கலாங்க. முதல்ல சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு அனுமன் ஜெயந்தி, மதுரை சித்திரை திருவிழா போன்ற முக்கிய நிகழ்வான கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்கும் வைபவம் எல்லாமே இந்த நாளில் நடைபெறுங்க. மற்ற பௌர்ணமி நாட்களை ஒப்பிட்டு பார்க்கும்போது சித்ரா பௌர்ணமி மிக ஒளி வீசக்கூடிய நிலவை நாம் பார்க்க முடியுங்க. வைகாசி பௌர்ணமியில் நரசிம்மர் ஜெயந்தி, புத்த பூர்ணிமா, வைகாசி விசாகம் இது எல்லாமே சிறப்பாக நடக்கும். ஆடி பௌர்ணமியில் சாவித்ரி விரதம் மிக விமர்சையாகவே நடக்குங்க. ஆடி பௌர்ணமியில் குரு பூர்ணிமா, ஹயக்ரீவ ஜெயந்தி, ஆடித்த பசு இவை எல்லாமே வெகு விமர்சையாக நடக்குங்க. ஆவணி பௌர்ணமியில் ரக்ஷாபந்தன், ஓணம், ஆவணி அவிட்டம் இவை எல்லாமே வெகு விமர்சையாக நடக்குங்க. அதன் பிறகு புரட்டாசி பௌர்ணமியில் உமா மகேஸ்வரர் விரதமும், ஐப்பசி பௌர்ணமியில் சிவபெருமானுக்கே அன்னாபிஷேகம் நடைபெறுங்க. கார்த்திகை பௌர்ணமியில் கார்த்திகை தீபம் நாம் விசேஷமாக கொண்டாடுவோம். பிறகு மார்கழி பௌர்ணமியில் திருவாதிரை, தாத்திரேய ஜெயந்தியும் வெகு விமர்சையாக கொண்டாடப்படுங்க. தை பௌர்ணமியில் தைப்பூசமும், மாசி பௌர்ணமியில் மாசி மகமும், பங்குனி பௌர்ணமியில் ஹோலியும், பங்குனி உத்திரமும் நாம் வெகு விமர்சையாக கொண்டாடிட்டு வரோம் இந்த பௌர்ணமிகளை. மேலும் இவ்வளவு சிறப்பு மிக்க பௌர்ணமியில் நாம் விரதம் இருக்கிறவங்களா இருந்தால் அதை எப்படி விரதத்தை முறையாக கடைபிடிக்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாங்க. பௌர்ணமி விரதம் மேற்கொள்கிறவங்க பௌர்ணமி நாளில் காலை எழுந்தவுடன் விரதம் தொடங்கிடுங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னா, காலை எழுந்தவுடன் குளிச்சு முடித்து இறைவன் வழிபாடெல்லாம் மேற்கொண்டு விரதத்தை தொடங்கிட்டு உண்ணா நோம்பிருந்து இரவில் பௌர்ணமி நிலவுக்கு பூஜை செய்து முடித்த பின்னதாங்க சாப்பாடே சாப்பிடணும். இப்படி விரதம் இருந்து நீங்கள் பூஜை செய்கிறது ரொம்பவும் நல்ல பலன்களை உங்களுக்கு தருங்க. மேலும் பெரும்பாலான மக்களுக்கு பௌர்ணமி அப்படின்னு சொன்னாலே கிரிவலம் தாங்க ஞாபகத்துக்கு வரும். மனித மனதிற்கும் நிலவிற்கும் நெருங்கிய தொடர்பு இருக்குங்க. அதனால தான் ஜோதிடத்தில் கூட சந்திரனை மனோகாரகன் என சொல்கிறாங்க. பௌர்ணமி தினத்தில் மனம் நிறைவானதாக இருக்குமாங்க. இந்த நாளில் கிரிவலம் வருவது இறையருள் கிடைக்கிறதோட மட்டும் இல்லாமல் அனைத்து நன்மைகளும் நம்மளால் அடைய முடியும் என்பது பெரியோர்கள் வாக்காக இருக்குங்க. நாம் நினைக்கிற விஷயங்கள் அனைத்துமே நிறைவேறும். அதனால் வாழ்வில் ஒரு முறையாவது பௌர்ணமி தினத்தில் கிரிவலம் செல்லணும் அப்படிங்கிறது ஐதீகமாக சொல்லப்பட்டிருக்குங்க. பௌர்ணமி அன்னைக்கு கிரிவலம் செல்லக்கூடியவங்க வறுமை பிடியிலிருந்து மீண்டு தங்களோட வாழ்க்கையில் உயர்ந்த நிலையை அடைய முடியும்னு சொல்லப்பட்டிருக்குங்க. அவங்களுக்கு எல்லாமே ஞானம், செல்வம் என அனைத்தும் கிடைத்து தன்னிறைவு அடைய முடியும் என கிரிவலத்திற்காக ஒரு பெரிய கூற்று சொல்லப்பட்டிருக்குங்க பெரியோர்களால்.
அது மட்டும் இல்லாமல் இலங்கையில் பௌர்ணமியை எவ்வளவு சிறப்பாக கொண்டாடுறாங்க அப்படின்னு பார்த்தா, இலங்கையில் பௌத்தர்கள் அதிகம் வாழ்கிறாங்க. பௌத்தர்கள் பௌர்ணமி நாளில் புனிதமான ஒன்றா கருதிட்டு வராங்க. ஏன்னா புத்தர் பரிநிர்வாணம் அடைந்த தினமாக ஒவ்வொரு முழு நிலவு அன்னைக்குமே சிறப்பு வழிபாடு தான தர்மங்கள் செய்யப்படுதுங்க. இதன் காரணமாக இலங்கையில் ஒவ்வொரு பௌர்ணமி நாளைக்குமே இலங்கையில் அரசு விடுமுறை தினமாக அறிவித்து விடுமுறை விட்டுருக்காங்க. மேலும் பௌர்ணமி அப்போ நீங்கள் முழு நிலவை பார்த்து வழிபாடு செய்யும்போது சந்திரன் மூல மந்திரம் ஒன்று இருக்குங்க. அது என்னென்னா ஹோம் கிரீம் வம் சந்திர தேவாய நமக அப்படிங்கிற மூல மந்திரத்தை சொல்லிட்டு வழிபாடு செய்வதால் சிறந்த நன்மைகள் நீங்கள் அடைய முடியுங்க. அது மட்டும் இல்லாமல் காரியத்தடை நீங்கள் சந்திரன் வழிபாடு நீங்கள் இப்படி செய்யணுங்க. சிவனின் சடைமேல் சிறப்புடன் விளங்கும் மதியே உன்னை மகிழ்வுடன் துதித்தேன், நிறத்தில் வெண்மையும் நெல்லாம் தன்மையும் சிறப்புடன் வாழ செல்வம் கொடுப்பாய், முத்தாம் ரத்தினம் முழு மலர் அள்ளி வைத்தோம் உனக்கு வரம் தருவாயே, புத்தி பலம் பெற பொன் பொருள் குவிய சக்தி வழங்கும் சந்திரா வருக என்பது காரியத்தடை நீங்கும் மூல மந்திரமா இருக்குங்க. இதை தொடர்ந்து சந்திரன் வழிபாடு அப்ப நீங்க சொல்லிக்கொண்டு வழிபாடு செய்வதால் சிறந்த நன்மைகளை நீங்க பெற முடியுங்க. மேலும் பௌர்ணமி நாளில் திருவண்ணாமலையில் கிரிவலம் நீங்கள் எப்படி செல்லணும், எங்கிருந்து தொடங்கினால் எவ்வளவு நன்மை பெற முடியும் அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாங்க. திருவண்ணாமலையில் அருணாச்சலேஸ்வரரும் உண்ணாமுலை அம்பிகையும் தரிசிப்பது எப்படி சிறப்பானதோ அதே அளவு சிறப்பானது தாங்க அண்ணாமலையை வலம் வந்து வணங்குறது. அருணாச்சலேஸ்வரரை மனதில் நினச்சிக்கிட்டு அவரது பெயரை உச்சரிச்சுக்கிட்டு கிரிவலம் வரும்போது ஏற்படும் அனுபவம் அலாதியானதாக இருக்குங்க. நீங்கள் கிரிவலம் இதுவரை செல்லலை அப்படின்னா கிரிவலம் சென்றவங்களை கேட்டு பாருங்க, அவங்களது அனுபவமே உங்களுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக இருக்குங்க. சிவபெருமானின் பஞ்சபூத தலங்களில் அக்னி தலமாக விளங்குறது தாங்க இந்த திருவண்ணாமலை. ஈசன் நெருப்பாக நின்று மலையாக குளிர்ந்த தலம், நினைத்தாலே முக்தி தரும் தலம், உமையவளுக்கு இடபாகத்தை அளித்து ஈசன் அம்மையப்பராக திகழும் தலம் என பல்வேறு சிறப்புகளை கொண்டது தாங்க இந்த திருவண்ணாமலை. திருவண்ணாமலையில் அருணாச்சலேஸ்வரரும் உண்ணாமுலை அம்பிகையும் தரிசிப்பது ரொம்பவும் சிறப்பானது. அதே போல அண்ணாமலையை வலம் வருவது ரொம்பவும் சிறப்பு வாய்ந்த ஒன்றா பார்க்கப்படுதுங்க. கிரிவலத்தை தொடங்குவதற்கு முன்னாடி திருவண்ணாமலை கோவிலுக்கு அருகே இருக்கும் பூத நாராயணனை தரிசித்து அனுமதி பெறணுங்க. பிறகு பூத நாராயணர் தான் திருவண்ணாமலையின் காவல் தெய்வமாக இருக்கார். அவரை வணங்கிட்டு புறப்பட்டால் எந்தவித இடையூறும் இல்லாமல் கிரிவலத்தை நீங்கள் நிறைவாக முடிக்க முடியும் அப்படிங்கிறது நம்பிக்கையாக இருக்குங்க. அதன் பிறகு வழியில் உள்ள இரட்டை பிள்ளையாரை வணங்கணுங்க. அதன் பிறகு ஆலயம் சென்று அண்ணாமலையாரையும் உண்ணாமுலை அம்பிகையும் தரிசனம் செய்யணுங்க. அதன் பிறகு கோவில் ராஜகோபுரத்தை வணங்கிட்டு மலையை வலம் வர தொடங்கணுங்க. கிரிவலத்தை இப்படித்தாங்க நீங்கள் தொடங்கணும். இதுதான் நியதியாகவும் பார்க்கப்படுது. இப்படி கிரிவலம் செய்வதால் தான் கிரிவலத்தோட அனைத்து நன்மைகளுமே நீங்கள் பெற முடியுங்க. மேலும் உலகில் உள்ள பழமையான மலைகளில் திருவண்ணாமலையும் ஒன்றாக பார்க்கப்படுதுங்க. இதன் வயது சுமார் 260 கோடி வருடங்கள் என்று ஆராய்ச்சியாளர்கள் சொல்லியிருக்காங்க. 2671 மீட்டர் உயரத்துடனும் 14 கிலோமீட்டர் சுற்றளவும் கொண்டு கம்பீரமாக காட்சி அளிக்கிறதுங்க திருவண்ணாமலை. மலையை சுற்றிலும் எண்கோண வடிவில் 8 சிவலிங்கங்கள் அமைஞ்சிருக்குங்க. அவை இந்திரலிங்கம், அக்னிலிங்கம், யமலிங்கம், நிருதிலிங்கம், வருணலிங்கம், வாயுலிங்கம், குபேரலிங்கம், ஈசான்யலிங்கம் இவைதாங்க. இந்த லிங்கங்கள் ஒவ்வொன்றிற்குமே ஒவ்வொரு சிறப்பு இருக்குங்க. இது மட்டும் இல்லாமல் ஆதி அண்ணாமலை, நேர் அண்ணாமலை, சந்திர சூரிய லிங்கங்கள், 16 விநாயகர் கோவில், 7 முருகன் கோவில்கள், ஆதி காமாட்சி அம்மன் என்று மொத்தம் 99 கோவில்கள் கொண்ட தெய்வீக பாதை இந்த கிரிவல பாதை தாங்க. முழு முதல் கடவுளான அண்ணாமலையின் அடிவாரத்தை சுற்றி வலம் வரும்போது சக்தி மிக்க மூலிகை செடி கொடிகளின் காற்றை சுவாசிக்கிறதுனால நம்மளோட உடல் நலம் மேம்படுவதோடு மலையின் சக்தி மிகுந்த அதிர்வுகள் நம் வாழ்வை சிறப்பானதாக மாற்றுங்க. நிறை மாத கர்ப்பிணி பெண் எப்படி அமைதியாக ஆனந்தமாக வயிற்றில் இருக்கும் குழந்தையை மட்டும் நினைத்து நடந்து செல்வாங்களோ அதுபோல தாங்க நாமும் முழு முதற் கடவுளான சிவபெருமானை மட்டுமே மனதில் நினைச்சுக்கிட்டு அவருடைய திருப்பெயரை உச்சரித்து கொண்டு பொறுமையாகவும் பக்தியுடனும் நடந்து செல்வது ரொம்பவும் நல்லதுங்க. கிரிவலம் செல்லும் போது ஓடவோ பேசவோ அல்லது சாப்பிடவோ கூடாதுங்க. எண்ணம் முழுவதுமே அருணாச்சலேஸ்வரர் மட்டும் நினைச்சிருக்கணுங்க. கிரிவலம் செல்லும் போது எறும்பு புற்றுக்கள் அன்னமிட்டாலோ அல்லது இனிப்பு வாங்கி வைத்தாலோ பெரும் புண்ணியம் வந்து சேருங்க. எத்தனை 1000 எறும்புகள் உண்கிறதோ அத்தனை 1000 உயிர்களுக்கு உணவிட்ட புண்ணியம் உங்களுக்கு கிடைக்குங்க. கிரிவலம் செல்வதற்கு அனைத்து நாட்களுமே உகந்த தினங்கள் தாங்க. அதிலும் பௌர்ணமி தினத்தில் மேற்கொள்ளப்படும் கிரிவலத்திற்கு மற்ற தினங்களை விடவும் அதிக சிறப்புகள் இருக்குங்க. ஏன்னா ஞானிகளும் யோகிகளும்
ஊழ்வினையை நீக்கும் திருவண்ணாமலையை நினைத்தாலே பாவம் தீரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பலம் வர வேண்டும் என்று நினைத்த மாத்திரமே சகல தோஷங்களுமே நீங்கும் என்பது ஐதீகத்தில் சொல்லப்பட்டிருக்குதுங்க. திருவண்ணாமலையை வலம் வருவது, பௌர்ணமி நாளில் வலம் வருவது ரொம்பவும் மிகுந்த நன்மைகளை உங்களுக்கு தரும் நண்பர்களே. மேலும் நாளைய தினம் 7:30 மணிக்குள் நீங்கள் சந்திரன் வழிபாடை முடிச்சுக்கோங்க. அதன் பிறகு நாளைக்கு பரணி நட்சத்திரத்திற்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால நீங்கள் சற்று கவனமாக இருக்கணுங்க. இந்த பதிவில் கூறிய தகவல்கள் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி நண்பர்களே, வணக்கம், வாழ்க வளமுடன்.